கோபிச்செட்டிப்பாளையத்தில் குரோயிங் சீட்ஸ் பால் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஸ்கூலு பேக் கேட்டுக்கு பின்னாடி பிருந்தாவன் கார்டன் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பால் பண்ணை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு கிராமத்தில் தோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பால் கறந்து வந்து இங்கே டவுனில் வந்து இந்த சாரதா கேட்டு பேக் கேட்டுக்கு பின்னாடி பிருந்தாவன் கார்டன் லொக்கேஷனில் வந்து பால் பண்ணை வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி நடத்திட்டு வராரு. சிறுவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அங்கே தான் நாங்கள் அப்படியே விசிட் பண்ணியிருந்தோம். மக்காச்சோளம் சைலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வர ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏற்றுமதி பண்ணுறாங்க. உள்ள தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிராமத்து சூழ்நிலை சத்தம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணுவிட்டு இருந்து சத்தம், மாட்டு சத்தம், ஆடு கோழிகள் சத்தம். இவங்களே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்கனால இவங்க இயற்கை முறையிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தோட்டத்தில் வந்து தீவனம்லாம் பயிரிட்டு அதை அறுத்து அந்த தீவனம் அரைக்கிற மிஷினில் பொடி பொடியாக அரைச்சி அது கூட அந்த மக்கா சைலேஜ் அப்படிங்கிற ஒரு தீவனம் அதையும் சேர்த்து இவங்க மாடு ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஆடு மாடுகள் கொடுக்கக்கூடிய பால் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால் இவங்க வந்து இந்த கிராமத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாட்டுக்களை பாலை கறந்து அவங்க டவுனில் வந்து விற்றுட்டு வராங்க. இது போக கோழி ஆடுகள்லாம் வந்து வளர்த்திட்டு வராங்க. தேவைப்படுறவங்க வீடியோவில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இவங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாரதா பேக் கட்டிட பிருந்தாவன் கார்டனில் பால் பண்ண இருக்குது.